வணக்கம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எல்லாம் வல்ல சிவபெருமானுடைய அருட்பெரும் கருணையினால், பட்டினத்தார் சுவாமிகளுடைய ஆசியால் தொடர்ந்து 4 நாட்களாக பட்டினத்தார் சுவாமிகளின் வாழ்க்கை வரலாறை பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு 5வது நாள். பட்டினத்தார் சுவாமிகளுடைய பல பெருமைகள், அருமைகள், மகிமைகள் அதையெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம பட்டினத்தார் சுவாமிகள் எங்கெங்கெல்லாம் டிராவல் பண்ணாரோ அந்த இடத்துக்கெல்லாம் அப்படியே நம்மளும் போயிட்டு இருக்கோம் இந்த வீடியோ மூலமா. அந்த வகையில நேத்து உஜ்ஜைன் சிறப்பு யாத்திரை ரொம்ப நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம திருவிடைமருதூருங்கிற விசேஷமான கஷேத்திரத்துடைய சிறப்புகளை பார்க்க போறோம். எல்லாரும் அப்படியே அவங்கவங்க இருக்கிற இடத்துலயே இருக்கலாம். ஒரு செகண்ட் கண்ண மூடி கண்ணை தரங்க. திருவிடைமருதூர் கோவிலை மொத்தமா அப்படியே தரிசனம் பண்ணி அந்த வைப்ரேஷனை ஃபீல் பண்ண ஒரு எஃபெக்ட் நிச்சயமா அந்த வீடியோல உங்களுக்கு வரும். அவ்வளவு சிறப்புகள் திருவிடைமருதூர்ல இருக்கு. திருவிடைமருதூர்ல தான் பட்டினத்தார் சுவாமிகள் பேய் கரும்பை பெற்றார். அந்த பேய் கரும்பு திருவொற்றியூர்ல இனிச்சது, அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அத்தகைய அந்த திருவிடைமருதூரோட பல மகான்கள் சம்பந்தப்பட்டிருக்காங்க. அதுல ரொம்ப முக்கியமா ஒருத்தர் சொல்லணும்னா ஸ்ரீதர ஐயாவாள். ஸ்ரீதர ஐயாவாள் பிறக்கிறப்பிய ஞானி. ஸ்ரீதர ஐயாவாள், சேஷாத்ரி சுவாமிகள், மடப்புரம் தட்சிணாமூர்த்தி சுவாமிகள், ஓத சுவாமிகள், திண்டுக்கல் ஓத சுவாமிகளோட சிறப்பை பத்தி நம்ம ஏற்கனவே பார்த்தோம். சிருங்கேரி மகா சன்னிதானத்திலிருந்து ஆரம்பிச்சு ரமண மகரிஷி, குழந்தையானந்த சுவாமிகள், இப்படி பல மகான்கள் அவரை தரிசனம் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி சில மகான்கள் பிறவியிலேயே ஞானியா இருப்பாங்க, பெரிய அவதாரமா இருப்பாங்க. அந்த வகையில ஸ்ரீதர ஐயாவாலும் பிறவி ஞானி. அதாவது இல்லறத்தை துறக்காமலேயே தன்னுடைய மனைவி, குழந்தைகள் எல்லாருக்கும் பண்ண வேண்டியதை பண்ணிட்டு எல்லாரையும் காப்பாத்திட்டு சந்நியாச நிலையில உச்சமடைந்த ஞானிகளும் எவ்வளவோ பேர் இருக்காங்க. சங்கீத மும்மூர்த்திகள்னு எடுத்துட்டா தியாகராஜ சுவாமிகள், முத்துசாமி தீட்சிதர், ஷியாமா சாஸ்திரி 3 பேருமே இல்லறத்தை நல்லறமாக நடத்தியவர்கள். அவங்களுக்கு இறைவனுடைய தரிசனம் கிடைத்தது. அந்த தியாகராஜர், முத்துசாமி தீட்சிதர், ஷியாமா சாஸ்திரிகள் அவங்க 3 பேருக்கும் 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி பிறந்தவர்கள். முத்துத்தாண்டவர், மாரிமுத்தா பிள்ளை, அருணாச்சல கவிராயர் அப்படிங்கிற தமிழிசை மூவர்கள். அந்த தமிழிசை மூவர்களும் இறைவனுடைய காட்சியை, பல மாட்சியை பெற்றவர்கள். அவர்களும் பல அற்புதங்களை செய்தவர்கள் தான். அந்த வகையில் இந்த ஸ்ரீதர ஐயாவாள் பிறவியிலேயே ஒரு ஞானி. இவர் பிறந்தது ஒரு வைதீக பிராமண குடும்பத்தில். இவருக்கு இறைவன் முன் அனைவரும் சமம் அப்படிங்கிற அந்த எண்ணம் ரொம்ப ஆழமாக மனதிலே பதிந்திருந்தது. ஒரு நாள் அவரோட அப்பாக்கு திதி கொடுக்கிற நேரம். அந்த நேரத்துல ஒரு வயதானவர் உடம்பு முழுக்க திருநீரை பூசிக்கொண்டு, ஐயா எனக்கு பசிக்கிறது, சாப்பிடறதுக்கு ஏதாவது இருந்தா கொடுங்க. அப்ப திதி நடந்துட்டு இருக்கு. பொதுவா வீட்டுல அம்மா அப்பாக்கு திதி நடந்துட்டு இருக்கிற அந்த நேரத்துல அந்த திதி நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் நம்மளும் சாப்பிடணும், மற்றவங்களுக்கும் சாப்பிட கொடுக்கணும். அது யாரா இருந்தாலும், எந்த இனமாக இருந்தாலும் அதுதான் ரூல். ஆனா ஒருத்தர் பசியில இருக்கிற நேரத்துல பசியில இருக்கிறவனை காக்க வைக்க கூடாது. ஒருத்தனோட பசியை தீக்கிறது தான் முக்கியம். அதுதான் என் அப்பாவுக்கும் பிடிக்கும். இவனை பசியில காக்க வச்சா அதனால என் அப்பா ஆத்மா எப்படி சாந்தி அடையும் அப்படின்னு யோசிச்சார். உடனே என்ன பண்ணார், கொஞ்சம் இருப்பான்னு சொல்லி வீட்டுல இருந்து சாப்பாடை எடுத்துன்னு அந்த பிச்சைக்காரனுக்கு சாப்பாடு போட்டார். அதை வாங்கிட்டு அந்த யாசகரும் மனமாற ஸ்ரீதர ஐயாவால வாழ்த்தி விட்டு அந்த இடத்த விட்டு நகர்ந்துட்டார். அப்படி அந்த ஆள் நகர்ந்ததுக்கு அப்புறமா மறுபடியும் ஸ்ரீதர ஐயாவாள் திதி கொடுக்கறதுக்காக உட்காண்டார். அங்க இருந்த வேத பண்டிதர்களுக்கெல்லாம் கோபம் வந்துருது. கோபத்துல எழுந்தார்கள், நீ ரொம்ப பெரிய பாவத்தை செய்து விட்டாய். திதி கொடுத்துட்டு இருக்கிற நேரத்துல இந்த மாதிரி வெளியாள் ஒருத்தனுக்கு சாப்பாடு போட்டதுங்கிறது பெரிய தப்பு. அதனால இப்போ உன் வீட்டுல நாங்க எந்த காரியத்தையும் பண்ண மாட்டோம். இனிமேலும் உன் வீட்டுல நல்லது கெட்டது, அது கணபதி ஹோமமா இருக்கட்டும், இல்ல அமாவாசை தர்ப்பணமா இருக்கட்டும், எதுக்குமே நாங்க வரமாட்டோம். இனிமே நீ உன் வீட்டுல வேத பாராயணம் வச்சனா நாங்க அதுல கலந்துக்க மாட்டோம். நாங்க எல்லாரும் மொத்தமா சேர்ந்து உன்னை இந்த ஊரை விட்டு ஒதுக்கி வைக்க போறோம். இனிமே உன் கூட யாரும் அன்னம் தண்ணி எல்லாம் பழங்க கூடாது. அப்படி மீறி யாரா பண்ணா அவங்களுக்கும் அதே தண்டனை தான் அப்படின்னு நாட்டாம படம் மாதிரி அங்க ஒரே பிரச்சனையா போயிருந்தது. சரி, இப்போ நான் இதுல இருந்து வெளியில வரணும், இதுக்கு பிராய்ச்சித்தம் பண்ணோம்னா என்ன பண்ணணும் சொல்லுங்க, அந்த பரிகாரத்தை நான் பண்றேன்னு ஸ்ரீதர ஐயாவாள் ரொம்ப கெஞ்சி கேட்க, காசிக்கு போய் கங்கையில குளிச்சுட்டு வா,
கங்கையில குளிச்சு விஸ்வநாதரை தரிசனம் பண்ணிட்டு வந்தாதான் உன்னுடைய இந்த பாவம்லாம் போகும். ஓ, காசிக்கு போய் கங்கையில குளிச்சு விஸ்வநாதரை தரிசனம் பண்ணிட்டு வந்தாதான் என் பாவம் எல்லாம் போகும். சரி, பண்ணிடுறேன் அப்படின்னார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இது 300 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த விஷயம். 300 ஆண்டுகளுக்கு முன்னாடி திருவிசைநல்லூர்ல இருந்து காசிக்கு போயிட்டு வருதுன்னா எவ்வளவு நேரமாகும், எவ்வளவு நாட்களாகும், எவ்வளவு மாசமாகும். அன்னைக்கு இருந்த போக்குவரத்து வசதிக்கு அதுலயே ஒரு 2 வருஷம் 3 வருஷம் கிட்டத்தட்ட போயிடும், விடிஞ்சிடும் அதுக்குள்ள. ஆனாலும் சரி நான் பண்றேன்னு. இப்ப நான் கங்கையில குளிச்சா என் பாவம் போகும், கங்கையே இங்க வர வச்சுட்டேன்னா விஸ்வநாதரை தரிசனம் பண்ணா என் பாவம் போகும், ஒருவேளை விஸ்வநாதரே இங்க வந்துட்டாருன்னா அப்படின்னு ஸ்ரீதர் ஐயாவாள் மேலும் ஆர்கியூ பண்ண அவங்களுக்கு எல்லாம் கோபம் வந்துருது. என்ன பேசுறான் இவன், உன்னால முதல்ல கங்கையை இங்க வர வைக்க முடியுமா, எங்க வரவை பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல உடனே ஸ்ரீதர் ஐயாவாள் நான் பிரார்த்தனை பண்றேன் கங்காதேவி கிட்ட, எனக்காக கங்கை இங்க வருவான்னு சொல்லி கங்காஷ்டகத்தை பாடினார். அப்ப என்னாச்சு, திருவிசைநல்லூர்ல ஸ்ரீதர ஐயாவாள் சுவாமிகளுடைய அந்த வீட்டுல இருக்கிற கிணறு இருக்குல்ல, அந்த கிணத்துல இருந்து தண்ணி அப்படியே பொங்கி வழிய ஆரம்பிச்சது. முதல்ல அவரோட வீட்டை சுத்தி தண்ணி சூழ்ந்தது, அப்புறம் அவர் தெருவுல தண்ணி, அப்புறம் ஊரு முழுக்க அப்படியே பெரிய வெள்ளம் மாதிரி போக ஆரம்பிச்சிருது. என்னடா இதுன்னு எல்லாரும் கேட்டாங்க. நீங்க தானே கங்கையில குளிக்க சொன்னீங்க, நான் காசி வரைக்கும் போறது கஷ்டம், அதனால கங்கையே இங்க வர வச்சுட்டேன், இது சாம்பிள் தான், இன்னும் நிறைய வந்துட்டே இருக்கும் அப்படின்னு சொல்ல, ஆஹா இவன் சாதாரண மனுஷன் கிடையாது அப்படிங்கிறத புரிஞ்சு முதல்ல இந்த தண்ணியை நிறுத்துறதுக்கு பிரார்த்தனை பண்ணு, ஏதோ தெரியாம சக்தி புரியாம நாங்க விளையாடிட்டோம் அப்படின்னு சொல்ல, நான் என்னுடைய சக்தியை காட்டுறதுக்காக பண்ணல, இது அவ்வளோ தூரம் போயிட்டு வருதுங்கிறது கஷ்டம், அதுக்குள்ள நான் இங்க பண்ண வேண்டிய பல நல்ல விஷயங்களை பண்ண முடியாம போயிடும், அதனாலதான் கங்காதேவியை இங்க அழைச்சேன். உடனே கங்காதேவி என் வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து இங்க வருவான்னு நான் எதிர்பார்க்கல. இதோ விஸ்வநாதரும் அங்க வந்துட்டாரு பாருங்க விசாலாட்சியோட. அந்த பக்கம் பாருங்க அன்னபூர்ணி, எல்லாரும் எனக்கு காட்சி கொடுத்துட்டு இருக்கா, உங்க கண்ணுக்கெல்லாம் தெரியுறாங்களா அப்படின்னு. உடனே மற்றவங்க யார் கண்ணுக்கும் தெரியல, ஆனா ஸ்ரீதர் ஐயாவாளுக்கு எல்லாரும் அங்க வந்து தரிசனம் கொடுத்தாங்க. ஆனா விஸ்வநாதர், விசாலாட்சி, அன்னபூர்ணிலாம் அங்க இருக்கிறது வேணா, மற்ற ஆசாமிகளுடைய ஊனக்கண்ணுக்கு தெரியாம இருக்கலாம், ஸ்ரீதர் ஐயாவாளுக்கு ஞானக்கண் உண்டாச்சே, அதனால அவருக்கு தெரிஞ்சது. இதுல என்ன ஆச்சரியம்னா, அந்த கங்கை அப்படியே பிரவாகம் எடுத்தது இல்ல கிணத்துல இருந்து, அதை அனைவரும் அன்று பார்த்து வியந்தார்கள், அதிசயித்தார்கள். அது எவ்வளவு பெரிய ஆச்சரியம். 300 ஆண்டுகளுக்கு முன்னாடி அப்படி நடந்தது பெரிய விஷயம் இல்ல. இப்பவும் ஒவ்வொரு கார்த்திகை மாதம் அமாவாசை திதியின் பொழுது இந்த அதிசயம் நடக்கிறது. அந்த கார்த்திகை அமாவாசை வர நேரத்துல என்ன ஆகும், அவருடைய வீடு இன்றும் பராமரித்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு ஆண்டும் கார்த்திகை மாத அமாவாசை என்று அந்த கிணத்துல இருந்து கொஞ்சம் தண்ணி லேசா பொங்கி வெளியில ஒழுகும். அந்த கிணறு இன்னைக்கு வரைக்கும் வத்தாம இருக்கு. அது எப்படிங்க இப்பவும் ஒவ்வொரு வருஷமும் கார்த்திகை அமாவாசை இன்னைக்கு அந்த கிணத்துல இருந்து தண்ணி பொங்குறது, என்ன மாதிரியான ஒரு விஷயம். இன்னமும் ஸ்ரீதர ஐயாவாள் அப்படியே அங்க வாழ்ந்துட்டு இருக்கார் சூஷ்ம ஸ்வரூபத்துல. அந்த ஸ்ரீதர ஐயாவாள் திருவிடைமருதூர் மகாலிங்க சுவாமியோடு ஜோதி சுரூபமா கலந்துட்டார். இந்த மோட்சத்துல சாலோக்கியம், சாலுப்பியம், சாருப்பியம், சாயுஜ்யம்னு 4 நிலை இருக்கு. சாயுஜ்ய நிலைங்கிறது என்னன்னா, இப்ப கற்பூரத்தை கொளுத்தினா எதுவுமே மிஞ்சாது, அத சப்ளிமேஷன் பாங்க, ஒரு சாலிட் விஷயம் அப்படியே கேஸா மாறி காத்தோட காத்தா கலக்கிறது. அந்த மாதிரி இறைவனோட இறைவனா கலக்கிற அந்த நிலை சாயுஜ்ய நிலை. அத்தகைய அந்த சாயுஜ்ய நிலையை அடைந்தவர் ஸ்ரீதர ஐயாவாள். ஸ்ரீதர ஐயாவாள் மட்டுமல்ல, பட்டினத்தார் சுவாமிகளால் ஈர்க்கப்பட்டு தன்னுடைய ராஜபோக வாழ்க்கையெல்லாம் துறந்துட்டு துறவியானார்ல சித்தர் பத்ரகிரியார், அவரும் திருவிடைமருதூர் மகாதேவ சுவாமியோட அப்படியே கலந்துட்டாருங்க ஜோதியோட ஜோதியா. என்ன மாதிரியான ஒரு சிறப்பு இந்த திருவிடைமருதூருக்கு இருக்கு பாருங்க. பத்ரகிரியார்ல இருந்து ஆரம்பிச்சு இந்த ஸ்ரீதர ஐயாவாள் வரைக்கும் இந்த மாதிரி பல நூற்றுக்கணக்கான சித்தர்கள் இந்த திருவிடைமருதூர் மகாதேவனோட அப்படியே ஜோதியோட ஜோதியா கலந்துருக்காங்க. நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான ஜீவ சமாதிகளை ஒரே நாள்ல தரிசிச்சா என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலன் திருவிடைமருதூர்ல கால வச்சாலே கிடைக்கும். ஏன், இந்த கஷேத்திரத்தை நினைச்சாலே கிடைக்கும். திருஞான சம்பந்தர் இந்த திருவிடைமருதூருக்கு வந்தப்போ
பார்க்கிற இடமெல்லாம் அவருக்கு சிவலிங்கமா தோன்றியது. எந்த பக்கம் பார்த்தாலும் சிவலிங்கமா இருந்தது. சிவலிங்கங்கள் மேல எப்படி நம்ம காலை வச்சு வர முடியும்னு அவர் தயங்கி நின்னாராம். அப்ப அம்பிகை என்ன பண்ணா, இந்த கஷேத்திரத்தை அம்பாளான சுந்தரகுஜா அம்பிகை திருஞான சம்பந்தரை இடுப்புல தூக்கி வச்சுட்டு கோயிலுக்குள்ள போயிட்டா. முருகனுடைய அவதாரமா திருஞான சம்பந்தர் பிறந்தார். திருஞான சம்பந்தருக்கு அம்பிகையே ஞானப்பாலை சீர்காழியிலே கொடுத்தாள். இந்த விஷயம்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம்ல. அவ்வளவு சிறப்பு இந்த திருவிடைமருதூர்ங்கிற கஷேத்திரத்துக்கு இருக்கு. வரகுண பாண்டியன்கிற ராஜா ஒரு தடவை காட்டுல வேட்டையாட வரப்போ ஒரு மனிதனோட மேல குதிரையை ஏற்றி கொன்னுட்டான் தவறுதலா. அந்த காலத்துல எப்படின்னா காட்டு விலங்குகள் ஜாஸ்தி இருக்கும். அப்பப்ப ஊருக்குள்ள வந்து அட்டகாசம் பண்ணும். அதனால மக்களுக்கு பல பிரச்சனைகள் வரும். அதனால இந்த லைஃப் சைக்கிள் அப்படிங்கிறத கண்ட்ரோல் பண்றதுக்கு மோசமான சில மிருகங்களை வேட்டையாட வேண்டிய சூழ்நிலை அப்ப இருந்தது. அப்ப இந்த காட்டை அழிச்சு ஊராக்குறது நகரமாக்குறதுங்கிறதெல்லாம் இல்லை. இப்போ எல்லாம் மாறி போயிடுது. காட்டு மிருகங்கள் அமைதியா அது பாட்டு அது வேலையை பண்ணிட்டு இருக்கு. நாட்டிலே உள்ள மனித மிருகங்கள் தான் காட்டையும் அழிக்கிறாங்க, எல்லாத்தையுமே அழிக்கிறாங்க. அதான் களி முத்துறதுடைய அடையாளம் இல்ல, அந்த மாதிரி பல அடையாளங்கள்ல இதுவும் ஒண்ணு. அந்த மாதிரி சில மோசமான மிருகங்களை வேட்டையாடணும்னு போனப்போ தவறுதலா ஒரு மனிதன் மேல குதிரையை ஏத்த அந்த நபர் இறந்து விடுகிறார். அவர் பாவம் வேதம் கற்ற ஒரு ஏழை அந்தனர். இப்ப என்ன பண்றதுன்னு வரகுண பாண்டியன் யோசிக்கிறார். நம்ம தெரியாம பண்ண ஒரு தப்பு தான், ஆனாலும் ஒரு உயிர் போனதுதான். இதுக்கு என்ன பரிகாரம்? நம்ம உயிரை எடுக்கிறது ஒன்னே பரிகாரம். தற்கொலை பண்ணி போனேன், அவர் தற்கொலை பண்ணிக்கிற சூழ்நிலைக்கு போக அப்ப திடீர்னு அவருக்கு ஒரு எண்ணம் தோன்றுறது, நம்ம உயிரை விட்டுட்டா இந்த நாட்டை யார் காப்பாத்துறது, நாட்டு மக்களை யார் காப்பாத்துறது, இந்த நாட்டுக்கு பல ஆபத்துகள் சூழ்ந்திருக்கே பக்கத்து நாடுகளாலையும் எதிரி நாடுகளாலையும் அப்படின்னு யோசிச்சிருந்த அந்த நேரத்துல மகாலிங்க சுவாமி கிட்ட வந்து முறையிடுறார். உடனே ஈஸ்வரன் சொல்றார், அவனுடைய விதி இன்னைக்கு முடியணும்னு இருக்கு, அது ஓ மூலமா முடிஞ்சிருக்கு, நீ தெரிஞ்சு பண்ணல, தற்செயலா நடந்த விபத்து, அதுக்காக நீ வருத்தப்பட வேணாம். வேணும்னா ஒண்ணு பண்ணு, என்னுடைய திருவிடைமருதூர் கஷேத்திரத்துக்கு வந்து தரிசனம் பண்ணு, கிழக்கு வாயில் வழியா வா என்ன தரிசனம் பண்றதுக்கு, வெளியில வரப்ப மேற்கு வாயில் வழியா வா. அப்படி பண்ணனா உன்னை பிடிச்சிருக்கிற இந்த தோஷம் பிரம்மஹத்தி தோஷம்ங்கிற பெரிய தோஷம் விலகும் அப்படின்னு ஈஸ்வரன் சொல்ல, அவரும் அதே மாதிரி அந்த கோவிலுடைய கிழக்கு வாயில் வழியா உள்ள வந்து மேற்கு வாயில் வழியா வெளியேறினார். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு வரைக்கும் இந்த திருவிடைமருதூர் கோவில்ல இருக்கிற சம்பிரதாயம் என்னன்னா, யாரா இருந்தாலும் தரிசனம் பண்றப்போ கிழக்கு வாயில் வழியா வருவாங்க. கோவில் வாசல்ல செருப்பு விட்டு அப்புறம் வெளியில வரப்போ எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைச்சா இங்க நடக்காது. ஏன்னா நீங்க வெளியில வரப்போ வேற ஒரு வாயில் வழியா தான் வருவீங்க. இந்த கோவிலுக்கு வரப்போ செருப்பையும் சுமந்துட்டு வரக்கூடாது, ஆணவம்ங்கிற செருக்கையும் சுமந்துட்டு வரக்கூடாது. ரெண்டும் இல்லாம தான் இந்த கோவிலுக்கு வரணும். கிழக்கு வாயில் வழியா வந்து மேற்கு வாயில் வழியா வெளியேறினா நம்முடைய எல்லா தோஷங்களும் பிரச்சனையும் சரியாகுங்கிறது சம்பிரதாயம். அதே சமயத்துல கிழக்கு வாயில் வழியா உள்ள வந்து அதே கிழக்கு வாயில் வழியா நம்ம வெளியில வந்தா அதனால நமக்கு சில பிரச்சனைகள் வரும்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. அது எந்த அளவு உண்மைன்னு எனக்கு தெரியல. ஆனாலும் இந்த கோவில்ல அதுதான் நடைமுறை. அதை எல்லாரும் கடைபிடிக்கிறப்போ நம்மளும் அதையே கடைபிடிச்சா அதனால எதுவும் பிரச்சனை இருக்காது இல்ல. அதனால அதை கடைபிடித்தல் பெட்டர். அடுத்து ஏதாவது ஒரு புனிதமான கஷேத்திரத்துக்கு போகணும்னு உங்கள சில பேருக்கு ஐடியா இருந்தா திருவிடைமருதூரை அவசியம் பாருங்க. மிஸ் பண்ணவே கூடாத முக்கியமான கோவில்கள்ல இந்த திருவிடைமருதூரும் ஒண்ணு. கும்பகோணத்துல இருந்து 8 கிலோமீட்டர் தூரத்துல இந்த திருவிடைமருதூர் கஷேத்திரம் இருக்கு. திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரமூர்த்தி சுவாமிகள்னு மூவருடைய பாடல் பெற்ற கஷேத்திரம் திருவிடைமருதூர் கஷேத்திரம். ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி திருவிடைமருதூர்லயும் 27 நட்சத்திர லிங்கங்கள் இருக்கு, திருவொற்றியூர்ல இருக்கிற மாதிரியே. இந்த கோவிலின் வெளிப்பிரகாரத்தை வலம் வந்தால் அஸ்வமேத யாகம் செய்த பலன் கிடைக்கும். இரண்டாவதாக இருக்கும் கொடுமுடி பிரகாரத்தை வலம் வந்தால் சிவபெருமானது கைலாச மலையை வலம் வந்த பலன் கிடைக்கும். மூன்றாவது மற்றும் உள்பிரகாரமான பிரணவ பிரகாரத்தை வலம் வந்தால் மோட்சம் கிடைக்கும் என்று இந்த கோவில் ஸ்தல புராணம் கூறுகிறது. திருக்கடையூரில் 16 பெற்ற மார்கண்டேய முனிவர் திருவிடைமருதூருக்கு தரிசனம் செய்ய வந்த பொழுது
அவரின் விருப்பப்படி இங்கே அர்த்தநாரீஸ்வரராக ஈசன் தரிசனம் கொடுத்தார். இந்த ஸ்தலத்து மகாதேவலிங்கம் சுயம்புலிங்கம். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் இந்த ஸ்தலத்து ஈசனையும் அம்மனையும் மனமுருகி பிரார்த்தித்தால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். மேலும் மனநல குறைபாடு இருப்பவர்களை இந்த ஸ்தலத்துக்கு அழைத்து வந்தால் அவர்களின் மனநல குறைகள் நீங்கும் என்பது நம்பிக்கை. பலருக்கு அவ்வாறு மனநல குறைபாடுகள் சரியாகியும் இருக்கிறது. சில கோவில்களில் முருகன் சன்னதியில் வேல் இல்லாது முருகனுக்கு எதிரே வேலை வைத்திருப்பார்கள். இங்கே முருகனின் வேலுக்கென்றே தனி சந்நிதி இருக்குன்னா பார்த்துக்கோங்களேன். ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு பெரும் பிரளயம் ஏற்பட்ட பொழுது படைப்பு கடவுளான பிரம்மதேவன் தன்னுடைய ஆற்றலை எல்லாம் ஒரு கும்பத்தில் போட்டு கைலாயமலையின் உச்சியில் வைக்கிறார். பிரளயத்தினால் எழுந்த பேரலையில் அடித்து வரப்பட்ட கும்பம் கும்பகோணத்தில் தரை தட்டி நின்றது. அதனாலதான் இந்த ஊருக்கு கும்பகோணம்ங்கிற பேர் வந்தது. அவ்வாறு ஆழி வெள்ளத்தில் கும்பம் அடித்து வரப்பட்ட போது கும்பத்தில் இருந்த பிரம்மனின் ஆற்றல் சிந்திய இடங்கள் தான் திருவிடைமருதூர், திரு தாராசுரம், திரு நாகேஸ்வரம் போன்ற ஆலயங்கள். திருவிடைமருதூர் என்னும் பெயர் மருத மரத்திலிருந்து வந்திருக்கிறது. பெரும் சிறப்புடைய மருத மரம் திருமருது என்றே அழைக்கப்பட்டிருக்கிறது. சங்ககால இலக்கிய நூல்கள் திருமருது என்று மருத மரத்தை புகழ்ந்திருக்கிறது. அந்த அளவு மருத மரத்தில் பல மருத்துவங்கள் பல மகத்துவங்கள் இருக்கு. ஆந்திரால இருக்கிற ஸ்ரீசைலம் மல்லிகார்ஜுன சுவாமி கோவில்ல இருக்கிற மருத மரம் தலைமருது என்று அழைக்கப்படுகிறது. அம்பாசமுத்திரம் திருப்புடைமருதூர் கோவில்ல இருக்கக்கூடிய மருத மரம் கடைமருது என்று அழைக்கப்படுகிறது. இந்த மகாலிங்கேஸ்வர் கோவில் மருத மரமோ இடைமருது என்று அழைக்கப்படுகிறது. திரு பிளஸ் இடை பிளஸ் மருதூர், திருவிடை மருதூர் ஆகி இருக்கிறது. திருவிடை மருதூரின் மூலவரான மகாலிங்க சுவாமியை சுற்றி விஸ்வநாதர், ஆத்மநாதர், ரிஷிபுரீஸ்வரர் மற்றும் சொக்கநாதர் ஆகியோரின் சன்னதிகள் இருக்க அதற்கு நடுவே நடுநாயகமாக மருந்தீஸ்வரர் இருப்பதால் இந்த ஸ்தலம் பஞ்சலிங்க ஸ்தலம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த ஸ்தலத்துக்கு பல்வேறு பெயர்கள் உள்ளது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் பரத்வாஜர், கௌசிகர், அகஸ்தியர், ரோமசர், காசியபர், கபிலர், மார்கண்டேயர் போன்ற பல ரிஷிகள் இந்த கோவிலை வழிபட்டு இருக்கிறார்கள். சப்த ரிஷிகளாலும் வழிபடப்பட்ட ஸ்தலம் இது. அதனால ரிஷிபுரம் என்ற பெயர் இந்த கஷேத்திரத்துக்கு இருக்கு. அதை தவிர்த்து சண்பகாரண்யம், சக்திபுரம், தபோவனம், ஜோதிநகர், சர்வ தீர்த்தபுரம், வில்வாரண்யம், தர்மவிருத்தபுரம், முக்திபுரம், பூலோக சிவலோகம், வீர சோழ நகரம் முதலான பல பெயர்கள் இந்த தலத்திற்கு வழங்கப்படுகிறது. கருவூரர் திருவிடைமருதூர் என்னும் ஸ்தலத்தை அடைந்து இறைவனை நோக்கி குரல் கொடுத்த பொழுது இறைவன் தலையை சிறிது சாய்த்து கருவூரர் குரலை கேட்டு பதில் கொடுத்தாராம். திருவிடைமருதூரில் இன்றும் சிறிது தலை சாய்த்த நிலையிலேயே இறைவன் திருவடிவம் காணப்படுகிறது. திருவாரூர் தேரழகு, திருவிடைமருதூர் வீதி அழகு என்பது முதுமொழி. இந்த கோவிலில் 7 பிரகாரங்கள் இருப்பினும் அதில் முக்கியமான 3 பிரகாரங்களில் நாம் வலம் வந்தால் கிடைக்கும் பலன்களை பற்றி பார்த்தோம். நமக்கு மோட்சம் அருளும் பிரணவ பிரகாரத்தில் விநாயகரின் 32 வித வடிவங்களும் சிவபெருமானின் 108 வித நடன கோலங்களும் இருக்கிறது. காண கிடைக்காத காட்சி, அரிய அபூர்வமான காட்சி, தெய்வீகமான காட்சி. பொதுவாக விநாயகர் பூஜை செய்துவிட்டுத்தான் நாம் மற்ற பூஜைகளை செய்வோம். ஆனால் இங்கே சிவனுக்குத்தான் முதல் மரியாதை. சிவனுக்கு பூஜை நடந்த பிறகே இங்கே விநாயகருக்கு பூஜை நடக்கும் வழக்கம் இருக்கிறது. இந்த கோவிலில் அருள்பாலிக்கும் அண்ட விநாயகர் உலக நன்மைக்காக தினமும் சிவபூஜை செய்பவர் என்று இக்கோவில் தலவரலாறு சொல்கிறது. சிவன் கோவில்களில் நந்தி வெண்ணிறத்தில் இருத்தல் என்பது மிக மிக அபூர்வம். அது மட்டுமல்ல, அதையும் தாண்டி இங்கே இருக்கும் நந்தீஸ்வரருக்கு ஒரு சிறப்பு இருக்கிறது. இந்த நந்தீஸ்வரரின் காதுகளில் இருந்து ஒருவித விசேஷமான திரவம் வெளிப்பட்டு கொண்டு இருக்கு. சில நேரங்கள்ல நந்தீஸ்வரரோட வாயிலிருந்தும் அந்த திரவம் வரும்னாலும் நந்தீஸ்வரருடைய காதுல இருந்துதான் அந்த திரவம் வருது. எதனால அந்த மாதிரி இங்க வருதுங்கிறத யாராலையும் சொல்ல முடியல. அறிவியல் விந்தையாகவே இருக்கு.
சிக்கல் சிங்கார வேலவனுக்கு எப்படி வேர்க்கிறது அப்படிங்கறத சொல்றது பெரிய சிக்கலாவே இருக்கு. அறிவியலால அதுக்கான காரணத்தை சரியா சொல்ல முடியல. கேட்டா ஏதோ விசேஷ கல்லுங்கிறாங்க. சரி, என்ன கல்லு? அதே மாதிரி ஒரு கல்லுல சிலையை உருவாக்கி அந்த சிலையில இருந்து வேர்வை வர மாதிரி இன்னைக்கு எவனாவது பண்ணுங்கடா டெக்னாலஜியை வச்சுன்னா பண்ண முடியாது. நாச்சியார் கோவில் கல்கருடன் எடை கூடிட்டு குறையிறதே, அதுக்கான அறிவியல் காரணம் என்னன்னு கேட்டாலும் பதில் வராது. இந்த மாதிரி அறிவியலால விளக்க முடியாத பல விஷயங்கள் இருக்கு. நம்ம ஆன்மீகத்துல அறிவியலும் இருக்கு, அறிவியலால் விளக்க முடியாத அமானுஷ்யங்களும் இருக்கு. இங்கே மூகாம்பிகைக்கு தனி சந்நிதி இருக்கிறது. கர்நாடகாவில் உள்ள கொல்லூரிலும் அதற்கு அடுத்தபடியாக இங்கு இருக்கும் மூகாம்பிகையும் தான் இந்தியாவில் மிக பழமையான மூகாம்பிகைகள். கொல்லூர் மூகாம்பிகையை விட இங்க இருக்கிற மூகாம்பிகை இன்னும் பழமையான அம்மன் அப்படின்னும் சிலர் சொல்கிறார்கள். தேவர்களின் தவத்துக்கு இணங்கி அவர்களுக்காக இங்கே தாய் மூகாம்பிகை காட்சி கொடுத்தார். மூகாம்பிகை சந்நிதியின் முன் ஆதிசங்கர பகவத்பாதால் பிரதிஷ்டை செய்த மிக அதீத சக்தி வாய்ந்த மகாமேரு யந்திரம் இருக்கிறது. வேண்டியவர்க்கு வேண்டியதை அருளும் கருணாமூர்த்தியாக இங்கே தாய் மூகாம்பிகை இருக்கிறாள். திருவிடைமருதூருக்கு அருணகிரிநாதர் 4 திருப்புகழை தந்திருக்கிறார். இங்கே முருகப்பெருமான 6 முகங்கள் 12 கரங்களோடு மயில் மீது அமர்ந்த கோலத்தில் காட்சி அளிக்கிறார். இருபுறமும் வள்ளி தெய்வானை நின்று கொண்டு இருக்கிறார்கள். இக்கோவிலில் 2 உற்சவ மூர்த்திகள் உள்ளார்கள். சண்முகனாக 12 கரங்களோடு ஒருவரும், ஒரு முகம் 4 கரங்களோடு பிரம்மசாஸ்தா கோலத்தில் ஒரு முருகனும் இங்கே அருள்பாலிக்கிறார்கள். இத்தலத்தின் மேற்கு கோபுரத்தை அடுத்து தனி முருகன் கோவில் ஒன்றும் இருக்கிறது. தில்லை திருக்கழுகுன்றம் போல் திருவிடைமருதூரிலும் மாணிக்க வாசகருக்கு சிவனின் திருவடி தீட்சை கிடைத்துள்ளது. மருதவாணர் என்னும் பட்டினத்தாரை இந்த உலகுக்கு தந்த தலம் திருவிடைமருதூர். ஆமா, பட்டினத்தாரோட அப்பா, அதாவது திருவெண்காடர். பட்டினத்தார் சன்னியாசியாரத்துக்கு முன்னாடி அவரோட பேர் திருவெண்காடர் தானே. திருவெண்காடருடைய தந்தை இந்த திருவிடைமருதூர் மகாதேவனை வேண்டி அவர் அருளால் பிறந்தவர் தானே இந்த திருவெண்காடர். இந்த திருவெண்காடருங்கிற அவதாரம் கிடைச்சதுக்கு, இந்த பட்டினத்தாருங்கிறவர் நம்ம கிடைச்சதுக்கு காரணமே திருவிடைமருதூர் மகாதேவன் தான். அத்தகைய அந்த திருவிடைமருதூரிலே பட்டினத்தார் பேய்கரும்பை பெற்றார். அந்த கசப்பான பேய்கரும்பு திருவொற்றியூரிலே இனித்தது என்பது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். நம்ம அதை பத்தி தான், அந்த மாதிரி பல விஷயங்களை பத்தி நாளைக்கு பார்க்க போறோம். பேய்கரும்பு என்றால் என்ன, அது எப்படி திருவொற்றியூர்ல இனித்தது, இந்த விவரங்களை எல்லாம் நாளை தொடர்ந்து பார்ப்போம். அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. நன்றி, வணக்கம்.